பதிச்சு சாப்பிடணும். 2 hours இந்த டேஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே செலிப்ரேஷன் தான். சண்டே காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் எங்கே போகலாம், திரும்பி அண்ணா நகர் ரூட்டே போகலாமான் போது இந்த கார்த்திக் பாருங்கள், கார்த்திக் டிஃபன் சென்டர் இங்கே தான் வந்திருக்கேன். 2-3 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. ஹாய், நான் ஒரு யூடியூபர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த கடையில் வந்து நிறைய வெரைட்டி போட்டிருக்காங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் சங்கீதாவும் இந்த பக்கம் பூர்வீகாவும் இருக்குது இந்த கார்த்திக் டிஃபன் சென்டர். எதிர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஒரு தோசை ஒன்று, அதுக்கப்புறம் சாம்பார் வடை அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். வடை ஊறம் சாம்பார் கூடாது. சாம்பார் ஓப்பன். கூட்டம் வந்தவண்ணே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 24x7 நைட்டு கூட போனால் கூட எல்லாமே இருக்குன்னாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து காஞ்சிபுரம் இட்லி சொன்னாங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் தோசையும் இருக்குது. தோசைக்குன்னே ஒரு மெனு கார்டே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் டிஃபன் சென்டர்னு பேரே தவிர 3 வேலையுமே காத்தால டிஃபன், மத்தியானம் வெரைட்டி ரைஸு, நைட் டின்னர் என்ன கேட்குறோமோ அது கிடைக்கிது, மேக்ஸிமம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ்.
கும்பல் இருந்துக்கிட்டே இருக்குது. பில்லை போட்டுட்டு நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து உடனேக்குடன் கொடுக்குறாங்க. சட்னி வெரைட்டிஸ்லாம் சைடில் தனியாக வச்சிடுறாங்க. நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். டிஃபன் சாப்பிட்டு முடித்தோடனே பக்கத்தில் ஒரு ஃபலூடா சென்டர் இருந்தது, ஒரு சாய் காஃபி சென்டரும் இருந்தது. நான் நேராக காஃபிக்குள்ளே தான் போனேன். நானே ஒரு ஃபில்டர் காஃபி ஸ்பெஷலிஸ்ட். बेश बेश कॉफी कॉफी अडिक्ट कॉफी தான் தோசை எல்லாம் அப்படிதான். காஃபியை கடிச்சு சாப்பிடணும். 2 hours இந்த டேஸ்ட். நாங்கள் டிஃபன் சாப்பிடும்போதே 11 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் எப்படின்னு 12 மணிக்கு மேலே தான் சொன்னாங்க. அப்படியே எனக்கு ஒரு கால் வந்தது. பேசிகிட்டே வந்தால் பக்கத்துலேயே ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் இருந்தது. அங்கே வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையாரை பார்த்துக்கிட்டே டைமை ஸ்பெண்ட் பண்ணேன். அழகாக கோல்டு கலரில் இருந்தார் பிள்ளையார் குட்டியாக. ஒரு நாய் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருந்ததாங்க. எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூசை இலை ஃப்ரெண்ட்ஸ், இதை பறித்து இதை நான் ஒரு டிஷ் பண்ணுறதுக்காக பறித்தேன். அது என்ன டிஷ்ஷுன்னு அப்புறம் சொல்கிறேன். அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ் இருந்ததில்ல, அது பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்துலேருந்து தான் இந்த இதெல்லாம் நான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக இலை எடுக்கிறது பீப்பி பீப்பி விடுவோம். இது ரோல் பண்ணிட்டு ஜிஎஸ்டி நான் வாங்கின தோசைக்கு கூட இப்போ ஜிஎஸ்டி கட்டியிருக்கேன். எஸ்எஸ்டி ஜிஎஸ்டி கட்டியிருக்கேன்.
சண்டே மீமி டைம் பார்த்தா மீமி இது வந்து தப்பு மீ அஃபென்ஸ் டிஃபன் தவறு எங்கே நடந்தாலும் நான் சுற்றி காமிப்பேன். நான் சோஷியல் சயின்ஸ் டீச்சர். நம்ம போகலாம். 30 ருபீஸ் ஒரு ரோஸ் மில்க் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பில்லில் வரல, இந்த பாட்டில் கொடுத்தாங்க எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. இந்த பாட்டில் கொடுத்துட்டு நம்ம ரோஸ் மில்க் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே இருந்தது. இங்கே வந்து நான் வந்து சாம்பார் சாதம், அப்புறம் பிரிஞ்சி, பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கே போனாலும் பீட்ரூட் இருக்கும் போல இருக்குது. நமக்கு பீட்ரூட் பொரியல் தான். அது ஊறுகாவான்னு வர அதை நான் கேட்டேன். பரோட்டா அப்படியே பஞ்சு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாவும் இருந்தது, ஆனால் எங்களுக்கு ஊறுகாய் வந்து தயிர் சாதத்துக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குருமா, அப்பளம், வத்தல் வறுத்தவன்னு இருக்காங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம அங்கே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸ்பூன் பக்கத்துலேருந்தே நான் எடுத்துட்டேன். நம்ம செல்ஃப் சர்வீஸ்ன்றதால பண்ணிக்கலாம். அங்கேயே நான் அந்த அப்பளத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். பார்சல் மொத்தமாக அப்படியே போட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். லஞ்ச் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா டிஃபனே நாங்கள் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டதுனால எங்களால் அங்கே லஞ்ச் டேஸ்ட் பண்ண முடியல. கார்த்திக் சென்டரில் தானே சொன்னேன். வாங்க லஞ்ச் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். இதனால் ஊறுகான்னு கேட்டேன். நமக்கு எங்கே போனாலும் இந்த பீட்ரூட் விடாதுன்னுவாங்கல்ல, பீட்ரூட் காயா. நான் வந்து ஊறுகாவான்னு கேட்டேன். ஊறுகாயே இவ்வளோ பெருசு கொடுக்க போகிறேன், பீட்ரூட் காய்மா அப்படின்னாங்க. ஓகே டன்னு. வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் சாதம், இது வந்து ஒரு பிரிஞ்சு, அப்புறம் பரோட்டா. இப்போ சாப்பிட முடியுமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா 2. ஆனால் பரோட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அப்பயே சாஃப்டாக தான் இருக்குது. அப்பளம் மட்டும் அப்படியே கையில் அள்ளி போட்டாங்க. வேணா அங்கே நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், கர்ட் ரைஸு இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆனால் 24 hours இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹோட்டல். இது காலியாச்சுன்னா அடுத்த வெரைட்டி ரைஸ் வந்துக்கிட்டே இருக்குமா. பாஸ்மதி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைசியாக இருக்குது. அந்த பிரியாணி டேஸ்ட் இருக்குது. நீ பிரியாணி சாப்பிட்ருக்கியான்னு கேட்காதீங்க, வெஜ் பிரியாணி டேஸ்ட். அப்போ இது வந்து குருமான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3 பேக்கெட் என்னன்னு தெரியல. பரோட்டாக்கு குருமான்னு நினைக்கிறேன், அண்ட் பிரிஞ்சிக்கும் குருமா. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது சாம்பார் சாதம். பருப்பு, நெய், சாம்பார் பொடி போட்டிருக்காங்க, அதனால சாம்பார் சாதம். இல்லைன்னா பருப்பு நெய் சாதம். குட்டீஸ்க்கு தைரியமாக கொடுக்கலாம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அந்த பெரிய பாளையத்தில் சட்டிலாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.